ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காமன் லா அண்ட் ஈக்விட்டி. இது ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் லீகல் டேர்ம்ஸு இங்கிலாந்து லாவில் இருக்குது. இது இந்த ரெண்டு டேர்ம் தான் லா ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஆனால் இதுக்கு பெஸ்ட் இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள்ஸோட கிளான்வெல் வில்லியம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் திரும்ப பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த காமன் லா அப்படின்றதுக்கு மீனிங் சொல்கிறாரு. அது காமன் லா அப்படின்றது லோக்கல் லா கிடையாது. இந்த காமன் லா அப்படின்றது ஹோல் இங்கிலாந்துக்கே வேலிட் தான். இந்த பிரேஸ் எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா, அந்த லா கிரியேட்டட் பை த கஸ்டம் ஆஃப் த பீப்புள், அதாவது பழக்க வழக்கங்கள் அப்புறம் ஜட்ஜஸோட டெசிஷனால் கிரியேட் பண்ணது தான். ஆனால் ஒரு லோக்கல் லா லோக்கல் கஸ்டமால் ஃபார்ம் ஆகிருந்தால் அது காமன் லா கிடையாது. சிம்பிளாக காமன் லா அப்படின்னா அது ஓல்டு கோர்ட்ஸால் டெவலப் பண்ணப்பட்டது. ஈக்விட்டி அப்படின்றத டெவலப் பண்ணது சான்சரி கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமன் லா அப்படின்றது இங்கிலாந்து ஃபுல்லாக செல்லுமே தவிர அது நாட் த ஃபாரின் லா, அதாவது ஃபாரின் லா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காமன் லா அப்படின்றத கிரியேட் பண்ண ஜட்ஜஸ் தான். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கேசஸ் நடந்திருக்கும்ல, அதுக்கு டெசிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெசிஷன் தான் லெஜிஸ்லேஷனாக மாறி இருக்கு. அதாவது அதுதான் இந்த காமன் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜட்ஜஸ்க்கு நியூ லாவை கிரியேட் பண்ணுறதுக்கான பவர் இருந்திருக்கு. அதுதான் காமன் லா. நெக்ஸ்ட் ஈக்விட்டி அப்படின்றது என்னான்னு பார்க்கலாம். ஈக்விட்டி அப்படின்றதுக்கு மீனிங் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்ப்போம். அதாவது எந்த ஒரு லா எதுவுமே எதையுமே ரெஃபர் பண்ணாமல் இருக்கிறப்ப ஜட்ஜஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி தீர்ப்பை கொடுக்கலாம்ல, அதை தான் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது காமன் லாவில் டிஸ்டிங்ஷாக தான் இருக்குது, அதாவது வேறுபட்டு தான் இருக்குது. அதாவது இது காமன் லாவோட பார்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்விட்டி டெவலப் ஆனது மிடில் ஏஜஸில் தான். காமன் லாவை வச்சு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாதப்போ தான் அந்த ஈக்விட்டி ரைஸ் ஆகிருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறாரு. அங்கே கிங் தான் ஃபவுண்டைன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கிங் மேலே தான் எக்ஸ்ட்ராடினரி, அவர் கொடுக்குறது ரிலீஃப் அப்படின்ட்டுருக்கு. அவர் மூலமாக அந்த சான்சலர் செட் பண்ண தான் ஸ்பெஷல் கோர்ட்டு. அந்த கோர்ட்டை சான்சரி கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கடை வாங்கியிருக்காரு. அது எந்த டாக்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல, நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்காரு. இதுதான் ஈக்விட்டி. அந்த ட்ரஸ்ட்டு தான் இந்த இங்கே ஈக்விட்டி. அந்த கோர்ட் ஆஃப் சான்சரிக்கு டிஃபென்ஸ் ஆர்டர் பண்ணுறது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அது கோர்ட்டை அவமதிக்கிறது அப்படின்னு கருதியிருக்காங்க. என்னென்னா காமன் லாவை டீல் பண்ண கோர்ட் காமன் லா கோர்ட், ஈக்விட்டியை டீல் பண்ணுற கோர்ட் சான்சரி கோர்ட். நெக்ஸ்ட்டு ஜுடிகேச்சர் ஆக்ட் ஆஃப் 1873 ஒன்று கொண்டு வராங்க. இந்த கோர்ட் இந்த ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா, ஓல்டு கோர்ட்டாக இருக்கிற அந்த காமன் லா கோர்ட்டையும் சான்சரி கோர்ட்டையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு சிங்கிள் சுப்ரீம் கோர்ட்டாக இது பண்ணுது. அதுதான் அந்த ஜுடிகேச்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இதுக்கு ஃபுல் பவர் இருக்குது. போத் லா அண்ட் ஈக்விட்டி ரெண்டையுமே அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபுல் பவர் இருக்குது. இதில் ஒரு முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காமன் லாவும் ஈக்விட்டியும் மீட் பண்ணிக்கிறோம். ஆனால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது. அதான் ஒரு இது மூலமாக சொல்லியிருக்காங்க. அதாவது டு பி மோர் ப்ரெசிஸ், த டூ ஸ்ட்ரீம்ஸ் ஹவ் மெட் அண்ட் ஆர் இன் த சேம் சேனல் பட் தியர் வாட்டர்ஸ் டு நாட் மிக்ஸ். இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்களே. ஆனால் நிறையா கேசஸில் இந்த லா அண்ட் ஈக்விட்டியை டிஸ்டிங்ஸ் பண்ணுறது டிஃபிகல்ட். ஈக்விட்டி ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒன்று. சான்சலர்ஸ் தான் டெவலப் பண்ணுது. ஈக்விட்டி ரூலில் ஒரு முக்கியமானது இருக்குது. அதாவது இந்த ஈக்விட்டி மூலமாக வர்றவங்க க்ளீன் ஹேண்ட்ஸாக இருக்கணும். அதெல்லாம் சூப்பராக ஒரு ப்ரேஸ் சொல்லியிருக்காங்க. ஹீ ஹூ கம்ஸ் டு ஈக்விட்டி மஸ்ட் கம் வித் க்ளீன் ஹேண்ட்ஸ். அதாவது வர்றவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு இங்கே முதல்ல கேஸ் கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கிறதான் இருக்கக்கூடாது. அது ஈக்விட்டி ரூல் பேஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஹீ ஹூ கம்ஸ் டு ஈக்விட்டி மஸ்ட் கம் வித் க்ளீன் ஹேண்ட்ஸாக வரணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஈக்விட்டிக்கு. அதாவது ஒரு டெனண்ட்டு எப்படின்னா, அந்த குத்தகைக்காரர் இருக்கார். நல்ல ஓனர் இவருக்கு லீஸ்க்கு விட்டுருக்காரு. இவர் அதை ரெசீவ் பண்ண உடனே அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்றாரு. சாக்சன் லிமிட்டெடுக்கு அந்த நிலத்தை. அதாவது இதில் இருக்க டேர்ம்ஸ் அவர் ப்ரோக் பண்ணியிருக்காரு. இது லீகலைஸாக டாக்குமெண்ட் பண்ணது பண்ணி அவர் கொடுக்கல. அதாவது ஈக்விட்டி அடிப்படையில், நம்பிக்கை அடிப்படையில் தான் லீஸ் கொடுத்துருக்காரு. இப்போ டேமேஜஸ் இது பண்ணால் அவர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஆனால் பிரேக் பண்ண அவரை வந்து திரும்ப வந்து இங்கே வெளியேற்ற முடியல, திரும்ப வந்து கொண்டு வர முடியல. ஏன்னா அது வந்து லீகலைஸ்டாக இல்லைல்ல. இப்போ அவரே வந்து போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த டெனன்ட் வந்து இப்போ சாயில்ட் ஹேண்ட்ஸ், இவர் வந்து இப்போ அழுக்கடைந்தவர். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மஸ்ட் கம் வித் க்ளீன் ஹேண்ட்ஸ். அதாவது தப்பு செய்யாமல் இருக்கவங்களா அவன் இங்கே வந்து இவர் தான் ப்ரீச் பண்ணியிருக்காரு, இவரே போகிறாரு. அதாவது சாயில்ட் ஹேண்ட்ஸ், அவர் ஹேண்ட் வந்து இப்போ அழுக்கடைஞ்சிருக்கு. அவர் தப்பு செஞ்சுட்டு அவர் வரார்ல, அப்போ வந்து இந்த எக்விட்டி வந்து இங்கே வேலை செய்யாது. ஸோ வந்து அவர் தான் வந்து ஆக்ஷன்லாம் சக்சீட் பண்ணார். ஸோ அந்த மெயின் பிரின்சிபல்ஸ் காமன் லா எக்விட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் தான் இங்கிலாந்துக்கு. ஸோ அதை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நம்ம ஸ்டூடெண்ட் ஆஃப் லா நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். அவ்வளோதான், இதுதான் காமன் லா அண்ட் எக்விட்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.